ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மறைந்த மகப்பேறு மருத்துவ நிபுணர் ஞானசௌந்தரி அம்மையாரின் நினைவேந்தல் நிகழ்வு சென்னை ராயபுரம் சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளரும் வழக்கறிஞருமான எம்.ஜே. மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்எஸ்ஆர்எம் அரசு மருத்துவமனையின் முன்னாள் கண்காணிப்பாளர் டாக்டர் தனலட்சுமி பங்கேற்று புகழஞ்சலி செலுத்தினார். அப்போது அவர் பேசுகையில், டாக்டர் ஞானசௌந்தரி அம்மையார் எல்லா பிரசவங்களும் சிசேரியன் இல்லாத சுகப்பிரசவங்களாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிகிச்சை அளித்தார் என்றும், தனக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் லட்சக்கணக்கான குழந்தைகளை ஈன்று அவர்களுக்கெல்லாம் தாயாக திகழ்கிறார் என்றும், தனது உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்து உதவிகள் பல செய்தார் என்றும் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், மணப்பேரும் மகப்பேரும் என்ற தலைப்பில் மகப்பேறு மருத்துவம் பற்றி முதலாக தமிழில் நூல் எழுதிய டாக்டர் ஞானசௌந்தரி தான் என்றும், மருத்துவத்தில் மட்டுமல்லாமல் பத்திரிகை உலகிலும் நாகமணி என்ற தினசரி மற்றும் வார இதழ்களை தொடங்கி சிறப்பாக நடத்தினார் என்றும், மருத்துவ உலகில் சாதனை புரிந்த டாக்டர் ஞானசௌந்தரி பெயரால் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் ஞானசௌந்தரியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அனைவரும் 15 நிமிடம் வரை எழுந்து நின்று உருக்கமான பாடல்கள் பாடி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் இந்திய நாடார் பேரமைப்பு தலைவர் சவுந்தரபாண்டியன், வண்ணாரப்பேட்டை MC ரோடு ஜியோ ரோடு வியாபாரிகள் சங்க தலைவர் தமிழ்முன் அன்சாரி, வடசென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜி. ராபர்ட், டாக்டர் கிரிஜா அசோக்குமார், முன்னாள் கவுன்சிலர் மூன் சம்பத், கவிஞர் ராமலிங்க ஜோதி, பென்னி பிஸ்கெட் அதிபர் காமராஜ், முனைவர் சுந்தர், முனைவர் கில்டா, வடசென்னை வியாபாரிகள் சங்க செயலாளர் சேவியர், தகவல் உரிமை சட்ட ஆர்வலர் தங்கராஜ், ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்க செயலாளர் மு. ராமச்சந்திரன், அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்க செயலாளர் குணசேகரன், தையல் கலைஞர் K.A. ராமலிங்கம், உண்மை செய்திகள் ஆசிரியர் தர்மலிங்கம், ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்க இணை செயலாளர்கள் S.S. ஜெயமோகன், M.D. ஜெயராஜ், வின்னிங் ஸ்டார் ராஜகாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை தமிழாசிரியர் முனைவர் தண்டபாணி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். முடிவில் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் இணை செயலாளர் அதிசய எட்வர்ட் ராஜா நன்றி கூறினார். இன்று திருமதி ஞானசௌந்தரி அம்மா அவர்களுடைய நினைவேந்தலை நம்ம நடத்துவதற்காக இங்க குழுமி இருந்திருக்கோம். அந்த டாக்டர் ஞானசௌந்தரி அம்மா எல்லாருக்கும் அம்மாவாக இருந்தாங்க. அவங்க அன்னை, அதோட அவங்களுடைய மருத்துவர், எல்லா பிறந்த அவங்களுடைய பெற்றெடுத்த ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கும் அவங்க அம்மாவா திகழ்ந்துறாங்க. அவங்களுடைய பணி ஏழை என்றாலும் பணக்காரர் என்றாலும் இளையவர் என்றாலும் முதியவர் என்றாலும் அவங்களுடைய நோக்கு ஒன்றே தான். அவங்களுடைய அன்பான பார்வையினாலையும் கனிவான வார்த்தைகள்னாலையும் அவங்களுடைய சரியான மருத்துவத்தினாலையும் எல்லாரையும் அவங்க கவர்ந்து கனிந்து தன்னுடைய அன்பை செலுத்தி அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையின்மை மருத்துவத்தினால் குழந்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. லட்சம் குழந்தைகளை அந்த காலத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி இயற்கையாக பிறப்பதற்கான வழிமுறைகளை அவங்க கையாண்டு நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அவங்க தனக்கென்று ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் லட்சக்கணக்கான குழந்தைகளை அவங்க ஈன்றெடுத்ததனால் அவங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுக்கும் தாயாக விளங்குறாங்க. அன்னை ஒரு ஆலயமாக, அன்னை ஒரு அன்பான பிறப்பிடமாக உள்ள அம்மா தன்னுடைய மருத்துவத்துறையை மட்டுமல்லாது அவங்களுடைய இலக்கிய துறையிலும் நிறைய நாகமணி என்ற ஒரு இது நடத்தினாங்க. தினசரி, வார இதழ், அதுக்கப்புறம் மாத இதழ், அதுக்கப்புறம் தனியாக ஒரு மருத்துவ புத்தகத்தை, தமிழ்ல யாரும் மருத்துவ புத்தகத்தை எழுதினதில்லை. மணப்பேரும் மகப்பேரும், அந்த மணப்பேரும் மகப்பேருன்ற பேரை பார்த்தா நம்ம ஒரு தனியா கதை இந்த மாதிரி இருக்கும். அது இல்லை. மருத்துவத்துறையில தமிழில மகப்பேறு மருத்துவத்தை முதல்ல கொண்டு வந்த அம்மா அவங்க தான். அதே மாதிரி நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்துவாங்க. அது மகப்பேறு மருத்துவத்துக்காக மட்டும் அல்ல, எலும்பு முறிவு மருத்துவங்கள், அதை வெறும் மருத்துவங்கள், சர்ஜரி மருத்துவங்கள், கண் புரை ஆபரேஷன்கள், இதுக்காக ஒரு நாள்ல நிறைய அவங்களுடைய கூட இருந்த உறவினர்கள், நண்பர்கள் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. நிறைய ஊர்களில் போயிட்டு நாகர்கோவில் டு காஷ்மீர் வரைக்கும் கூட நடத்த அவங்களுக்கு தெம்பிருந்தது.
நடத்தினாங்க அந்த வயசுல. அவங்களுடைய 66 வயதுல தன்னுடைய கணவர், அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த கணவர், மருத்துவத்துறையில மயக்குனராக இருந்த டாக்டர் குமாரசாமியுடைய இழப்பை தாண்டின பிறகும் கூட ஒரு 27 வருஷம் அவருடைய நினைவாகவும் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் அங்க நாகர்கோவில்ல போய் தன்னுடைய பணியை தொடங்கி நடத்தினாங்க. அங்க உள்ள நாகமணி மருத்துவமனை 100 படுக்கைகள் கொண்டது. அங்கே அவங்களுடைய கல்வி தொடர்பும் நிறைய இருந்தது. ஞானதீபம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்புறம் நர்சிங் பள்ளி, நர்சிங் கல்லூரி, அதுக்கப்புறம் எல்லாம் நடத்தினாங்க. அவங்களுடைய பல பல உதவிகள்னால அந்த ஊர் மக்கள், அங்கேயும் கடற்கரையோர மக்கள், கடற்கையில பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரையும் அவங்க ஈர்த்து அவங்களுடைய மருத்துவமனை கொண்டு வந்து வைத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டு அது மட்டுமல்ல, அவங்க புஸ்தகம் எழுதினது, மருத்துவம், இலவசமான முகாம்கள், இதை தவிர அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய தொழிலாளர்கள், அவங்களுடைய மருத்துவர்கள் எல்லாருடைய வீட்லையும் ஒளி மட்டும் அல்ல, நல்ல சிறப்பான வசதிகளோட வீடுகள் கட்டியிருக்காங்களா, எல்லாத்துக்கும் உதவி உண்டு. நான் என்ன எடுத்துக்கிட்டாலே எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறது அவங்க தான். அதே மாதிரி அவங்களுடைய தொழிலாளர்கள், அவங்களுடைய வேலை பார்த்த அந்த பட்டாபி கேட்டால் தெரியும், அவங்களுக்கெல்லாம் வீடுகள் வந்து ஒரு இடத்துல தொகுப்பு வீடுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுடைய தெரிந்தும் தெரியாமலும் அவங்க செய்திருக்க உதவி வந்து மானப்பெரிது. அதனால அவங்களுடைய நினைவு வந்து எல்லார் மனதிலையும் இருக்கு. அவங்களுடைய கையால பிறந்த குழந்தைகளுடைய தகப்பனார்கள், தாத்தாக்கள் இன்னும் நம்மகிட்ட உலவிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் அம்மாவுடைய இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இன்றைக்கு அவங்க இறந்து எலெக்ஷன் டேல இறந்தாலும், அவங்களுடைய இறப்பு வந்து நாகர்கோவிலில் நடந்ததாலும், அவங்களுடைய உடலை வந்து நம்ம அங்கேயே அவங்க குமாரசாமி ஐயாவை புதைத்த இடத்துலயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சென்னைக்கு கொண்டு வர வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சென்னை கொண்டு வந்திருந்தா நம்முடைய ராயபுரம், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டையே ஒரு என்ன நடந்திருக்கும், ஒரு அவங்கவுங்க ஓட்டை போட்டு அங்கதான் இருந்திருப்பாங்க, அந்த வீட்டில தான் இருந்திருப்பாங்க. அதை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த வருத்தத்தையும் தகர்த்தெறிந்து இந்த அவங்கவுங்க நடத்துனாங்க. அவங்களால வெளியே கொண்டு வரப்பட்ட பெண்கள் அவ்வை கலைக்கழகம், அவங்களால கொண்டு வரப்பட்ட மற்ற தொடர்புடைய பள்ளி கேசிஎஸ் ஸ்கூலு, டிஎஸ்டி ராஜா ஸ்கூலு, எல்லா ஸ்கூல்லையும் அவங்களுடைய போய் பார்த்துருப்பாங்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்கன்னு. அவங்கள அதுக்கப்புறம் அந்த இன்னைக்கு ராயபுரம் ரவுண்ட் அப் அவங்களுடைய பெரிய முயற்சினால இன்னைக்கு அம்மாவுடைய நினைவேந்தல் நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய படத்திறப்பு விழா நடத்தியிருக்காங்க. அதற்கு இந்த குழுவினர் எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு அது இந்த ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையானாலும் எல்லாரையும் கூட்டி இந்த சிறப்பான விழா நடத்தினதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ராயபுரம் ரவுண்ட் அப் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்களுடைய முயற்சியாக நம்முடைய அம்மாவுடைய ஆசை, பள்ளிகள் மட்டும் இல்லை, கல்லூரிகள் மட்டும் இல்லை, மருத்துவக் கல்லூரியை ஏன் தொடங்கக்கூடாதுன்றது அவங்களுடைய பெரிய கனவு. அதை நடத்தி தரும் ராயபுரம் ரவுண்ட் அப்புக்கு அம்மாவுடைய ஆத்மா வந்து நிச்சயமா வாழ்த்து சொல்லும். அதனால இந்த நல்ல நேரத்துல அவங்களுடைய நினைவேந்தல் போது எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.